இந்த வீடியோல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ட்விஸ்ட பத்தி தான் பார்க்க போறோம். ரஜினிகாந்த் திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது சாதாரண ஸ்டேட்மெண்டா இல்ல இன்டைரக்ட் வார்னிங்கானே தெரியல. இதுக்கெல்லாம் ரூட் காஸ்ட் என்னன்னு பார்த்தா தாவேகா ஆர்ப்பாட்டம் தான். அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு தெரியுமா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினைச்சாரு, ஆனா வரவிடல. ஆனா விஜய் யாராலையுமே தடுக்க முடியல அப்படின்னு சொன்ன இந்த ஒரு டைலாக் தான் ஃபுல் ஃபயர் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ் அப்செட் ஆகுறாங்க, மற்றொரு பக்கம் அரசியல் தலைவர்லாம் ரியாக்ட் பண்றாங்க. இது சிம்பிள் கான்ட்ரோவர்சியா இல்லனா செயின் ரியாக்ஷனானே தெரியல. அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு போகணும் ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா சடனா ஒரு கிளாரிபிகேஷன், யாரு கூடமே அலைன்ஸ் பேசலன்னு. இதோட மீனிங் என்னன்னா, டிவிக்கே தனியா தான் கேம் ஆட போகுது. இதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஒரே நல்ல எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் மற்றும் அதர் பிஜேபி பார்ட்டிஸ் லீடர்ஸ்லாம் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆதவ் அர்ஜுனாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? டெல்லியில இருந்து சிக்னல் வந்துச்சா? ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வருவார்னு நம்பினாங்க. இப்ப வரமாட்டார்னு கன்ஃபார்ம் ஆனதும் டோன் மொத்தமாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்குள்ளேயே ரஜினி ஒரு என்ட்ரி. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லைன், காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லணும். இந்த ஒரு லைனே போதும், மெசேஜ் கிளியரா தெரியுது. இப்ப சிச்சுவேஷன் என்னன்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் மெயின் ஃபைட். ரஜினி ஃபேன்ஸ் கூட அன்னெசரி கிளாஷ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு டிவிகே சைடுல இருந்து சொல்லிட்டாங்களா. இதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண இஷ்யூ மாதிரிலாம் தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய பொசிஷன் இங்க இருந்தா. இப்ப கேள்வி உங்களுக்கு, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லனா ஃபுல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.